இந்த வீடியோவில் வந்து நாங்கள் நந்தி ஹில்ஸ் போனப்போ எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோங்கிறதோட டீட்டெயில்ஸ் தான் சொல்ல போகிறேன். நாங்கள் வந்து காந்தி நிலையால் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நியூ பிளாக்கில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அது நியூ பில்டிங். ஸோ அங்கே வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூஸ் இருந்தது. ஸோ அதில் எங்கள் ஹஸ்பண்ட் புக் பண்ணியிருந்தார். எங்களோட ரூம் சார்ஜ் வந்து 4000 சம்திங் வந்திருந்தது. நாங்கள் வந்து டோட்டலாக 2 days ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒரு நாள் மட்டும் ஸ்டே பண்ணிட்டு வந்தால் ஏதோ ஹரிபரியாக அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் 2 days ஸ்டே போட்டிருந்தாரு. உள்ளே என்ட்ரானோடனே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த சீனிக் வியூஸ் எல்லாமே பார்த்தோன்னே நான் ஸ்டன் ஆகிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது எல்லாமே. நாங்கள் வந்து சண்டே தான் செக்இன் பண்ணியிருந்தோம். ஸோ க்ரௌடு பெருசாக இல்லை, அப்படியே காமாக ஃபுல்லாக க்ரீனிஷாக செமையாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் புக் பண்ணியிருந்த ரூமுக்கு வந்து ஒரு பால்கனி அட்டாச்சாக வரும். அந்த பால்கனிலேருந்து ஒரு ஹில் டாப் வியூவோடு இருக்கும். சூப்பராக இருந்தது. உள்ளே இதானோடனேயுமே நாங்கள் ஆக்சுவலாக ஊட்டி கொடைக்கானல் எல்லாமே ஒரு நல்ல ப்ரீமியம் ஹோட்டல்ஸ் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். அங்கெல்லாமே நாங்கள் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. இது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அங்கே வந்து எந்த ப்ரைவேட் காட்டேஜுமே கிடையாது, எல்லாமே கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் தான். வியூ எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. அப்படியே ஒரு ப்ரீஸி ஏரோட இங்கேயே நின்று எவ்வளோ நேரம்னாலும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, பால்கனி நம்ம ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்னா மங்கி வரும். ஸோ நம்ம அதுக்கு பயந்துக்கல அப்படின்னா நம்ம எவ்வளோ நேரம் வேணால் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம ஒரு ஸ்பாட்ஸுக்கு போகணுன்னு கூட அவசியம் கிடையாது. அந்த பால்கனிலே ஒரு 1 day கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோ ஒர்த் அங்கே ஸ்டே பண்ணுறது. நாங்கள் வந்து கூகுளில் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் பார்த்தோம், பட் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் ரெஸ்டாரண்ட் தான் கொஞ்சம் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பேடாக இருந்தது. ஏன்னா நைட் டைமில் வந்து இட்லி தோசைலாம் கிடைக்காது. ஸோ பேபி வச்சு நம்ம அங்கே மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சின்ன பேபிலாம் நம்ம கொண்டு போக முடியாது. பட் அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வியூவுமே செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு ப்ரீஸி ஏரோட சாப்பிட்லாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் எங்கெங்கே போனோம், என்னென்ன பார்த்தோங்கிறது வந்து போடுறேன். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.